அனைவரும் வணக்கம். அதாவது இன்று முக்கியமான செய்தி என்ன குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்துக்கு 12 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த மாவட்டத்திற்கு விட போகிறாங்க, குறிப்பா எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை மற்றும் ஆரஞ்சு அலர்ட் மற்றும் ரெட் அலர்ட் விட போகிறாங்க தான் பிரீஃபாக பார்க்கணும். நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக வரும். குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த அறிக்கையில, அதாவது பார்த்தீங்கன்னா இலங்கை மற்றும் தமிழகத்தில் ஒரு இடத்துல அதிகமான மழை பெய்து வந்த நிலையில, குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகமான மழை பெய்வே பதிவான நிலையிலும், இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தனது எக்ஸல பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னாவே அதாவது பார்த்தீங்கன்னா அரியலூர், கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, நெல்லை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த குறிப்பு சொல்லியிருக்காங்க. இதே போல பார்த்தீங்கன்னா இலங்கை மற்றும் சென்னையிலும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் குறிப்பாக டிட்வாவினுடைய புயலுடைய தாக்கம் அதிகமாகவே காணப்பட்ட நிலையில பெரும் சேதத்தையும் பெரும் உயிரிழப்பையும் ஏற்பட்ட நிலையில அதே போல பார்த்தீங்கன்னா சென்னையிலும் அதிகமான மழை பெய்யவே கொடுத்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த நிலையில உயிர் சேதம் அதிகமாக இல்லாத காரணத்தால இலங்கையில பார்த்தீங்கன்னா உயிர் சேதம் அதிகமாக ஏற்பட்ட நிலையிலும் இந்த டிட்வா புயல் சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை பொறுத்த மட்டும் 2 நாட்களாகவே மழையின் தாக்கம் வந்து குறைவாக இருப்பதால ஏற்கனவே பெய்து வந்த மழையினுடைய அளவு வந்து அங்காங்கே தேங்கி நிற்க இந்த சூழ்நிலையில தற்பொழுது குறைந்து வந்துள்ளதாகவும் மக்கள் வந்து தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இது அடுத்த 2-3 நாட்கள்ல அதிகமாக வாய்ப்பு இருக்கா என்ற கேள்வி கேட்கும் நிலையில குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அப்ராக்சிமேட்லாம் சொல்லியிருக்காங்க 2-3 நாட்களுக்கு லேசாக வானம் வந்து ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து சாரல் மழையும் ஒரு சில இடத்துல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இது போன்ற வானிலை மற்றும் இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். கீழே ரெட்டில் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.